ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ முதல்ல பார்க்கணும்னு இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவுசெய்து அனுப்பிச்சு வைங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் காலையில் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்த மார்க்குக்கு நல்ல காலேஜ் போக முடியாமல் மிஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் அப்படியே நினைவாகணும், அந்த கனவு நினைவாகணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்லா கிடைச்சிரும், நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம், கம்மியான சாய்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒன்று. அதே மாதிரி குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நான் படிப்பேன்னு சொல்லி ஒரே டிபார்ட்மெண்ட்டை அடம்பிடிச்சு ரொம்ப லிஸ்ட்டு கம்மியாக போட்டு ஒரு 5 காலேஜ் 4 காலேஜ் படிப்பேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்காக நியரஸ்ட் சென்டர், குறிப்பாக வந்து இன்னைக்கு டியூஷன் சென்டரோ, இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டரோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், அது வந்து இன்ஃப்ளூயன்சர் யூடியூபராக இருக்கலாம், அல்லது வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு ஒரு டீச்சராக கூட இருக்கலாம். இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டாக இருக்கலாம். இல்லை இன்ஃப்ளூயன்சருங்கிறவங்க ஒரு காலேஜ் கூட நாங்கள் உங்களுக்கு ஃபில் பண்ணி தரோன்னு சொல்லலாம். இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அறக்கட்டளை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னா, உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவங்க கரெக்டாக உங்களுக்கு பண்றாங்க அப்படிங்கிற 200% நம்பிக்கை இருந்தால் நீங்க தாராளமாக போகலாம். நம்ம கவர்மெண்ட் கூட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலெக்டரேட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு குரூப் ஃபாலோ பண்ணி, விஷன் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் அவங்க நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற கைடன்ஸில் கூட 2 பர்டிகுலரான ஒரு பிரைவேட்டுடைய வெப்சைட்டை கொடுத்து, இந்த வெப்சைட்டில் நீங்கள் பாருங்கள், கவர்மெண்ட் வெப்சைட் டிஎன்ஏலே கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்ன பண்ணணும், போன வருஷம் கட் ஆஃப் என்ன இருக்குது, அந்த கட் ஆஃப் என்ன கிடைக்குங்கிற டவுட் இருந்தாலும், சில பிரைவேட்னுடைய அந்த லிங்க் எடுத்து இதில் பாருங்கன்னு சொல்லி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கவர்மெண்ட் வழிகாட்டும் போது அந்த மாதிரி தவறான வழிகாட்டும் இருக்கக்கூடாது. டிஎஃப்எஸ் சென்டருக்கு நீங்கள் போனாலும் ஹெல்ப் இருக்குது. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐடி, யூஸ்ஐடி, பாஸ்வேர்டுகள் என்னன்னு தெரியாத கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. கிராமப்புறத்தில் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க டிஎஃப் சென்டர் போறீங்களா, நம்பிக்கையாக நீங்கள் உட்காந்து போகும்போது உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் விருப்பம் கொடுக்குற மாதிரி, அவங்ககிட்ட போய் ஒப்பீனியன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து கேட்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாய்ஸ் லிஸ்ட்டை போட்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை பண்ண சொல்லுங்கள். கூடுமான வரைக்கும் நிறைய பேர் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து வர வச்சு, அங்கே தனியாக ஒரு டீம், இதுக்குன்னு ஒரு தனி டீம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த டீம் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கைடன்ஸ்லையும் அவங்களுடைய ஐடியா கேட்கலாமே தவிர முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ சுரேஷ் சார் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, சிகப்பாரவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் நம்ப வேண்டாம். அதே மாதிரி கருப்பாரவங்க எப்போவுமே பொய் சொல்லுவாங்க நம்ப வேண்டாம். எந்த யூடியூபரோட இன்ஃப்ளூயன்ஸும் டைரெக்டாக அப்படியே எடுத்துக்க வேண்டாம். பட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கங்கிற ஒரு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளோட இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டேட்டா 200% ஒரு பொறுப்பான ஒரு அப்பாவாக இருந்து, ஒரு பேரண்டாக இருந்து, நான் என் குழந்தைக்கு என்ன முடிவு எடுப்பனோ அதை தான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ஒரு கல்லூரியை சுற்றி பார்த்து அந்த கல்லூரியில் என்ன திறமைகள் இருக்குது, ஒரு குழந்தை போனால் எப்படி ஜெயிக்குங்கிறத 200% எந்த ஒரு பயாசிங்கும் இல்லாமல் நியாயமான ஒரு டேட்டாவை இதை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் மாற்றங்கள் இருந்தால் தாராளமாக இந்த சாய்ஸை நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு ஜென்ரலாக கேட்குறீங்க. குறைந்தபட்சம் ஒரு 100 அல்லது ஒரு 200 சாய்ஸாச்சும் கொடுங்க. ஹையர் கட் ஆஃப்ஸில் இருக்கிறவங்க ஒரு 50 சாய்ஸ்னாச்சும் எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும்னா கொடுக்கலாம். கட் ஆஃப் குறைய 200 அப்படிங்கிறது 300 போகணும், 300ங்கிறது 400 கூட போடலாம். எத்தனை சாய்ஸாக போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் போடலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த சாய்ஸை 2 விதமாக போடலாம். ஒன்று, உங்கள் காலேஜ் நல்ல காலேஜாக இருந்து அந்த காலேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படி படிக்கணும்னு நினச்சா நல்ல கல்லூரிகள், உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி போன்ற, எம்ஐடி போன்ற, பிஎஸ்ஜி போன்ற, தியாகராஜா போன்ற, ஜிசிடி போன்ற மாதிரியான ஒரு பிரபலமான கல்லூரிகள் அப்படின்னா அங்கே எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் படிக்கலாங்க. சிவில் படிக்கலாமா படிங்க, மெக்கானிக்கல் படிக்கலாமா படிங்க, மேனுஃபேக்சரிங் படிக்கலாமா படிங்க, என்ன வேணாலும் படிங்க. அது உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து பார்த்துக்குங்க. இது படித்தா வேலை கிடைக்காது, அது படித்தா வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கலன்னு சொன்னாங்க சார், கம்ப்யூட்டர் சயின்ஸாக வேலை கிடைக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கோர் இன்ஜினியரிங் படிச்சுட்டும் சாதாரணமான நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறது பிடிக்காத டிபார்ட்மெண்ட்டை படிச்சுட்டும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. சிற்றியில் இருக்கக்கூடிய 31 பேர் போய் படிக்கிறாங்கன்னா 31லேருந்து 37 பேர் வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் எடுத்தவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க.
ஸோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நம்ம என்ன தேடி படிக்கிறோம், எங்கே படிக்கிறோம், நம்ம எப்படி படிக்கிறோம், என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத அதை முடிவு பண்ணணும். அதிகமான விளம்பரங்கள், பிளேஸ்மெண்ட் போஸ்டர்கள், திருப்பி திருப்பி யூடியூபர்ஸ் பேசக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கணுமே தவிர அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். கோர்ஸுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத தாண்டி கல்லூரிக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அப்படி கோர்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. 26வது வருஷம் முடிக்க போகிறோம். இப்போ 27வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து நம்ம எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். இந்த 27 வருஷ அனுபவத்தில் இதே கவுன்சிலிங் ப்ராசஸை ஒரு வாத்தியாராக இருந்து 9 வருஷம் இன்ஜினியரிங்குள்ளவே இருந்ததுனால என்னெல்லாம் ஃபியூச்சர் இருக்கும், விஷன் 2030 அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். சிஎஸ்சி அண்ட் ஐடி நிறைய குழந்தைங்க விருப்பப்படுறதுனால, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுன்றதுனால இந்த டிபார்ட்மெண்ட்டை போடலாமான்னா சிஎஸ்சி ஐடி மட்டும் போடலாம். ஏஐடிஎஸ், ஏஎம்எல், ஐஓடி, பிளாக் செயின், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஎம்எல் இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செய்து தவிர்ப்பது நல்லது. ஏன் சார், இது எல்லாமே ஒரு ஸ்பெஷலைசேஷன். இந்த ஸ்பெஷலைசேஷனை தனிப்பட்ட முறையில் ஒரு கோர்ஸாக படிக்கிறதுக்கு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. கட்டாயமாக நீங்கள் இதை படித்து அதை தேர்ந்து ஒரு கம்பெனி எதிர்பார்க்குறாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்க முடியும். ஏன்னா இந்த 4 வருஷம் நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுனால நீங்கள் சிலபஸில் படிக்கிறது வெளியில் வரும்போது அவுடேட் ஆகிடும். ஸோ கட்டாயமாக அந்த ஒரு முடிவு எடுக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. ஸோ ரெண்டாவது இசிஇ அல்லது மூன்றாவது ட்ரிபிள் இ. இன்கேஸ் நீங்கள் படிக்கிற காலேஜ் ஒரு நல்ல காலேஜாக இருக்குது அப்படின்னா இஎன்ஐ எடுக்கலாமா சார் அப்படின்னா இஎன்ஐ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்கும். இஎன்ஐ அது எடுக்கலாம். அதே மாதிரி ஐசிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ இசிஇ எடுக்கணும், ட்ரிபிள் இ எடுக்கணும்னு முடிவு பண்ணுறவங்க அந்த கல்லூரியில் அடுத்த சாய்ஸாக இஎன்ஐயும் ஐசிஇயும் போடலாமா சார்னா தைரியமாக போடலாம். குறிப்பாக வந்து எம்ஐடி, பிஎஸ்சி ஐடெக் போன்ற நிறுவனங்களில், ஜிசிடி போன்றதுல வந்து தைரியமாக எடுக்கலாங்க. நாலாவது கோர் இன்ஜினியரிங்கில் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் நல்ல டெவலப் ஆக போகிறது என்ன அப்படின்னா கெமிக்கல் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் தாராளமாக, இல்லைனா பெட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ரொபோட்டிக்ஸ், மெக்கானிக்கல் பேஸ்ட் குறிப்பாக நிறைய பேர் கேட்குறதுனா கேர்ள்ஸ் படிக்கலாமா சார்னு கேட்குறீங்க. தைரியமாக படிங்க. கெமிக்கல், மெக்கானிக்கல், சிவில் கேர்ள்ஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த டிக்ஷனரியும் எழுதலை. இது கேர்ள்ஸுக்கு ஒரு இன்ஜினியரிங், கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு ஒரு இன்ஜினியரிங் யாரும் பிரிக்கல. நீங்களும் பிரித்து பார்க்காதீங்க. எந்த நிர்வாகமும் அப்படி பிரிக்கவும் இல்லை. கேர்ள்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, நிறைய ஊக்குவிப்பு இருக்குது. கவர்மெண்ட் பொறுத்தளவும் சரி, இன்டர்நேஷ்னலையும் சரி, நிறைய வாய்ப்புகள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சில பேரண்ட்ஸ் கேட்டிங்க சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாமா சார், அது கொஞ்சம் முன்னாடி மாதிரி இருக்கா சார்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சிவில் இன்ஜினியரிங் ஷிஃப்ட் பண்ணி 4வது இடத்துல கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்வாப் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல். ஸோ எனக்கு நீட் அஸ்பரன்ஸ் மெடிக்கல் ஓரியன்டாக போகணும், மெடிக்கல் ஓரியன்டாக இன்ஜினியரிங் படிக்கணும்னு கூட நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பயாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், கெமிக்கல் ஸ்ட்ராங்காக வரும்ன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபிசிக்ஸ் எனக்கு சுமாராக தான் சார் வரும், மேக்ஸ் நான் கொஞ்சம் சுமாராக தான் படிப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்பர் 7 பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, நம்பர் 8 பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து சூப்பரான சாய்ஸாக இருக்கும். இப்படி நீங்கள் சாய்ஸ் போட்டுக்கலாம். 9th பிளேஸில் தான் நான் ஏஐடிஎஸ், ஏஎம்எல் அண்ட் அப்படிங்கிற மாதிரியான கோர்சஸ் எல்லாம், ஸ்பெஷலைஸ்டான கோர்சஸ் எல்லாம் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ ஓடிடுச்சு அப்படின்னா ரீல் கொஞ்சம் அந்து போச்சுங்க. ஸோ இந்த படம் இன்னும் ஓடுமானா இன்னும் எப்படி ஓடுன்னு தெரியல. ஸோ இதை வந்து இனிமேல் நீங்கள் இந்த ஓடிடிபியில் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம தேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, காலேஜில் போய் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இந்த படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் கொஞ்சம் விளையாட்டாகவும் வேடிக்கையும் சொல்கிறேன். ஸோ ஏஐடிஎஸ் எனி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து இனி கல்லூரியில் போய் படிக்கணுமானா கல்லூரியில் போய் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் போய் படிக்கலாங்க. நீங்கள் மொத்தம் படிக்கணும், உங்கள் கூட சேர்ந்து வாதியாரம் உட்காந்து படிப்பார், 2 பேரும் சேர்ந்து படித்து டெவலப் ஆகிட்டு இருக்கலாம். இப்படி தான் 4 வருஷமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நோ பிஜி ஸ்டாஃப்ஸ், பெரிய பிஜி ஸ்டாஃப்ஸ் அதிகமாக இல்லை, ஸ்பெஷலைஸ்டு பிஜி ஸ்டாஃப்ஸ் இல்லைங்க, சைபர் செக்யூரிட்டி பிஜி ஸ்டாஃப் இல்லைங்க, ஏஎம்எல் பிஜி முடிச்சவங்க இல்லைங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஸோ இந்த கோர்ஸை கொஞ்சம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு, இந்த கம்ப்யூட்டர்னு நினச்சிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வைக்கலாம். ஆனால் எந்த இடத்துல வைக்கலாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனி அதர் கோர்சஸ் இந்த டாப் காலேஜ்னு போட்டிருக்கேன். இந்த டாப் காலேஜில் வேறு ஏதாவது கோர்சஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. பிரிண்டிங் படிக்கலாமா சார், செராமிக் படிக்கலாமா சார், மேனுஃபேக்சரிங் படிக்கலாமா சார், மெட்டாலர்ஜி படிக்கலாமா சார், இந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக டாப் காலேஜ் இருந்தால் தைரியமாக நீங்கள் போட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சாய்ஸ்
லிஸ்டிங் இருந்தது அப்படின்னா உங்கள் சாய்ஸ் லிஸ்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஒரு ஐடியா தான் கொடுக்குறோம். பட் இதில் உங்கள் விருப்பம் என்னங்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, காலேஜ் வைஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது காலேஜ் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேர் முக்கியமா கோடு முக்கியமா அப்படின்னா கோடு தான் ரொம்ப முக்கியம். பேர் ஏன் அப்படின்னா சில கல்லூரிகள் உச்சரிப்பதற்கு ஒரே மாதிரி பேராக இருக்கும், ஆனால் கோடு மாறி போயிடும். அந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கடலூரில் இறங்க வேண்டியவங்க போய் எங்கே போய் இறங்கிடுவீங்கன்னா நாகப்பட்டினத்தில் போய் இறங்கிடுவீங்க. ஸோ யோசிங்க. காலேஜ் பேரை வச்சு டக்குன்னு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. நிறைய பேர் அதை தப்பு பண்ணி தவறுதான கல்லூரியை எடுத்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஸோ அதை நல்லா யோசிக்கணும். கோடும் காலேஜ் பேரும் சரியாக நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காங்கிறத மேட்ச் பண்ணி யோசிச்சு பண்ணுங்க. 0001 சிஇஜி கேம்பஸ், 0001 காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி. இதுதான் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கல்லூரியாக இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் ரொம்ப பணக்காராக இருக்கீங்க, எனக்கு கவர்மெண்ட் போகிறதுக்குலாம் முடியாது, நானாவது கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதாவது அப்படின்னு நினச்சா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரையாரிட்டியை பண்ணிக்கிங்க. ஆனால் ஒரு மாணவர் கெத்தாக வரணும், திமுறாக வரணும். இந்த படத்தில் கபாலி படத்தில் வர மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போகணுன்னா அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லுவாருங்களா, அதே மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னா அந்த கெத்து. ஏன் அப்படின்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ கோடீஸ்வரராக இருந்தாலும் மார்க் இருந்தால் மட்டும்தான் இந்த கேட்டு திறக்கும், இல்லைன்னா கேட்டு திறக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கெத்தோட போகணும்னா இந்த மாதிரி காலேஜில் போகணும். அது ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும் உங்களுக்கு. ரெண்டாவது எம்ஐடி கேம்பஸ் 0004. மூணாவது 2006 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் GA, இது இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2007 சிஐடி கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், இந்த இது இருக்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க இங்கே ஹாஸ்டல் சரியில்லை சார், நான்லாம் வந்து இப்போ அந்த குழந்தைங்க அப்படியே பிறக்கும் பொழுதே வந்து நாங்கள் தாமரைப்பூவில் தான் நடக்க வச்சோம், எங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம். இல்லை சார் நான் படிக்கணும், என் ஃபேமிலி நல்லா வரணும், என் அப்பா அம்மாவை நான் ப்ரெஷர் கொடுக்க விருப்பப்படலை, நான் என்னால் படிச்சிட முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு கோயிலாக இருக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் போகலாம். அதே மாதிரி GCT பியூர் கவர்மெண்ட்டு, வெறும் 14,000 ரூபா ஃபீஸு, ஒட்டுமொத்த இன்ஜினியரிங்குமே 1.5 லட்ச ரூபாயில் முடிச்சிட முடியும். யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்கள் படித்தா மட்டும் போதும். உங்களை படிக்க வைக்கிறதுக்கு வாதியாருங்க இருக்காங்க. சூப்பரான ஒரு இது. கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகள், படிப்பை தவிர மற்ற எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தால் இது ஒரு சூப்பரான காலேஜாக இருக்கும். அடுத்து 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்கக்கூடிய கேம்பஸ், கவர்மெண்ட் எய்டட் கேம்பஸ். இந்த கேம்பஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். சரி, இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா காலேஜ்லையுமே அப் டு 5008 வரைக்கும் நீங்கள் எந்த கோர்ஸை படிக்கணும்னு நினச்சாலும் ஆல் கோர்சஸ் ஆர் சூப்பர் கோர்சஸ். நீங்கள் கோர்ஸ் காலேஜ் பேஸ்டு போடணுன்னா இந்த 5 காலேஜை சூப்பராக எடுத்துக்கலாங்க. அடுத்து SSN செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல சென்னையில் சூப்பராக இருக்கக்கூடிய காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் இவங்களும் கோரில் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து PSG ஐடெக். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, இதில் கோடு மறந்துட்டு பாருங்க. SSN வந்து 1315 அந்த SSN கோடு 2377 PSG ஐடெக். இந்த PSG ஐடெக் வந்து எல்லாருமே என்ன புது காலேஜ் சார் அந்த மாதிரி இல்லையாமே அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. ஆரம்பித்த காலத்துலேருந்து மெரிட் பேஸ்டே அவங்க போகிறதுனால இங்கே படிக்கிறவங்க ஈக்குவலி காம்பிட்டண்ட்டாக இருக்காங்க. நல்ல டெவலப்மெண்ட்டு. இந்த வருஷம் இந்த அட்டானமஸ் தைரியமாக நீங்கள் இதை எடுக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் PSG-க்கும் PSG ஐடெக்கும் எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டும் ஈக்குவல் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து 2615 GCE சேலம். ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான கேம்பஸ். எல்லா கோர்ஸும் படிக்கலாம். குறிப்பாக மெட்டலர்ஜி போன்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அடுத்து 5901 AC டெக் காரைக்குடியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ். இதுவும் தாராளமாக ஒரு நல்லா படிக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ். இந்த வருஷம் பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குது இங்கே. அடுத்து 1399 CIT சென்னை. சென்னையில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கேம்பஸஸில் இன்றைக்கி எல்லாருடைய மனசுலையும் சரி, யாரை கேட்டாலும் CIT அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நிறையாவே பேசுகிறீங்க. நல்லாவும் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இண்டஸ்ட்ரி கூட வந்து நிறைய கொலாபரேட்டடுக்கான லெபார்ட்டரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் கூட அதிகமான கொலாபரேஷன்ஸ். இவங்களுடைய க்ரோத் ரேட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான க்ரோத் ரேட்டு. தைரியமாக எனக்கு பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட போய் அவங்க கொடுக்குற ட்ரைனிங்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 200% அஷ்யூர்டு பிளேஸ்மெண்ட்டு. தாராளமாக இங்கே நீங்கள் போகலாம். அடுத்தது 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸ். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேயும் நல்லா இருக்குங்க. நிறைய பேர் சொல்ல முன்னாடி மாதிரி இல்லைங்க, அது அப்படிங்க எப்படிங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பத்துலேருந்து அவங்க ஸ்டடியாக சூப்பராக தான் இருக்காங்க. அடுத்து வந்து 1113 RMK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய RMK ஃபர்ஸ்ட் காலேஜ்.
இந்த காலேஜை பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு ஒரு காலேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். அப்படி சூப்பராக ஒரு டிசிப்ளின்டான செல்ஃப் டிசிப்ளின்டான ஒரு கேம்பஸ், இண்டஸ்ட்ரி கரிக்குலம், பவர்டு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எல்லா விதத்துலையும் சொல்கிறேன், முக்கியமாக பிளேஸ்மெண்ட்லையும் சொல்கிறேன், ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஆர்எம்கே அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். அடுத்து வந்து 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் குரூப்போடது. 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் சூப்பராக இன்றைக்கி ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நம்ம புள்ளிங்கோ பாய்ஸ் மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் சார், நான் ஜாலியாக இருந்துகிட்டே ஆனால் படிச்சிருவேன் சார், என்னை என் லெவலில் விட்டால் போதும் சார், நான் பிக்கப் ஆயிடுவேன், எனக்கு சூப்பராக வந்துடுவேன், எனக்கு ஃபெசிலிட்டி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா சூப்பரான கேம்பஸ் ஈஸ்வரி கேம்பஸ். ஸோ தாராளமாக இந்த கேம்பஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். சவிதாவிலே வந்து யூனிவர்சிட்டி இருக்குது. நான் யூனிவர்சிட்டி பற்றி பேசல, அட்டானமஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் பேசியிருக்கேன். சவிதா இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் எல்லாரை விட டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜியில் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கோர்லையும் சரி, உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் சைட்லையும் சரி, குறிப்பாக சாஃப்ட்வேர்ஸில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னா இது சவிதா இன்ஸ்டியூஷன்ஸ். தாராளமாக இங்கே படிக்கலாம். அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ளெக்ஸி லேர்ன் சிஸ்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே எங்கேயும் இல்லாத ஒரு சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இதை எடுக்கணும்னா எடுக்கலாம். அடுத்து 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இப்போ வந்து 2 காலேஜ் ஒன்றா வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு, ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ இந்த கேம்பஸ்னால ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது சார், அதனால் வந்து இப்போ முன்னாடி மாதிரி இருக்காதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் பேசுனீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலேஜ் மெர்ஜ் ஆகிருக்கே தவிர டீச்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நிறையவே இருக்குது. ஒரே ஒரு விஷயம், சொல்லிக் கொடுத்த டீச்சருடைய அந்த டிஃப்ரென்சஸ் வேணால் இருக்கலாம், சொல்லிக் கொடுத்த விதம் வந்து மாறலாம், மற்ற எல்லா விஷயத்திலும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் நீங்கள் எடுக்கலாம். அடுத்து 1317 சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன நிறைய பேர் ஒரே மாதிரி சென்ட் ஜோசப் அப்பாஸ்டஃபியஸ்லேயே காலேஜஸ் இருக்குது. சென்ட் ஜோசப்ங்கிற பேரில் இன்னொரு காலேஜ் இருக்குது, தப்பாக மாற்றி எடுத்துடாதீங்க. சென்ட் ஜோசப் 1317 அப்படிங்கிற சென்ட் ஜோசப் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டான கேம்பஸ், ரொம்ப டிசிப்ளின்டான கேம்பஸ், பக்கா ஃபெசிலிட்டி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே இருக்கக்கூடிய கேம்பஸ். இவங்களுமே நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக இன்றைக்கி டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிட்டு நல்லாவே கொடுக்குறாங்க. நிறைய சீனியர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். தாராளமாக இதையும் நீங்கள் எடுக்கலாம். 1219 SVCE சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னையில் பீனலூர் அந்த பைபாஸில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸ், சூப்பராக இருக்கும். அதிகபட்ச விளம்பரங்கள் இல்லாததுனால இது தெரியல, ஆனால் அவங்க விளம்பரமும் படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்காங்க. நல்ல கேம்பஸ் இது. அடுத்து 1211 REC ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் நல்ல ஸ்டாண்டர்டான கேம்பஸ், பிரபலமாக எல்லாராலையும் பார்க்கப்படுற பேசப்படக்கூடிய கேம்பஸ். ஸோ கொஞ்சம் விளம்பரங்கள் அதிகமாகவே இந்த கேம்பஸில் இருக்குது. இந்த கேம்பஸ் ஸ்டாண்டர்டாக டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில், டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில், பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாமே நல்ல க்ரோத் இருக்குது. 2603 GCE பர்கூர் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இங்கே வந்து ப்ரைவேட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வேணால், இதில் வந்து ப்ரைவேட் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கங்க, ப்ரைவேட் வேணுங்கிறவங்க ப்ரைவேட்டை மட்டும் போட்டுக்கங்க. எல்லாம் கலந்த மாதிரி இருக்கலாம், எனக்கு எப்படி இருந்தாலும் சமாளிக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்க போட்டுங்க. குறிப்பாக 7.5 வரவங்க எங்கே போனாலும் ஃப்ரீங்கிறதுனால இந்த ஆர்டர் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். GCE பர்கூர் அகைன் இது ஒரு நல்ல கேம்பஸுங்க, அட்டானமஸ் கேம்பஸ். 2709 GCE ஈரோடு, அது பழைய IRTTன்னு சொன்னது, IRTTன்னு இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த கேம்பஸுமே ஒரு நல்ல கேம்பஸ், சூப்பராக எடுக்கலாம், ஸ்டாண்டர்டான கவர்மெண்ட் கேம்பஸ். 2702 பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னவோ வந்து இவங்களுக்குலாம் அமெரிக்காவுக்குள்ள வேலை கிடைச்சா போகவே மாட்டாங்க போல இருக்குது, ரொம்ப தூரத்தில் அமெரிக்கா இருக்குன்னு வேலையை வேண்டான்னு ஆர்டரை கிழிச்சு போட்டுருவாங்க போல இருக்குது நிறைய பேரண்ட்ஸ். ஏன்னா இப்படி ஒரு பாயிண்ட் சொல்லி வச்சிருக்காங்க எல்லாரும், ரொம்ப தூரத்தில் இருக்குது சார் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. சிட்டிலேருந்து மிக அருகாமையில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து இந்த விளம்பரங்கள்லாம் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காங்க. ஜஸ்ட் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், ஈரோடுலேருந்து 1.5 மணி நேரம், கோயம்புத்தூர்லேருந்து 1.5 மணி நேரத்தில் ரீச் பண்ணிடலாம். அதனால் இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மற்ற விஷயங்கள்லாம் எதுவும் கிடைக்காது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அங்கே உள்ளேயே மிகப்பெரிய ஒரு ஊரையே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் தமிழ்நாட்டிலே ஒரு இன்ஜினியரிங் கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னா 100 மார்க் கொடுங்க சார்னா 200 மார்க் கொடுக்கலாம் இந்த மன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு. இந்த கேம்பஸை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கேம்பஸ். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் இந்த கேம்பஸ். ஸோ தாராளமாக பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தைரியமாக எடுக்கலாம். இவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸுமே டிஃப்ரெண்ட்டான லேர்னிங் ப்ராசஸ், ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க, டிஃப்ரெண்ட்டாக குருகுலம் பேஸ்டு கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். தாராளம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் முன்னாடி மாதிரி இல்லையாமே சார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது வந்து கொஞ்சம் ஃபேக்கல்ட்டிஸ் இங்கேயும் எங்கேயும் ஷஃபில் ஆகியிருக்காங்க, பட் அவங்க ஸ்டாண்டர்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் படிக்கலாம். அடுத்து 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையத்தில் கூடியது, SRECன்னு சொல்லக்கூடியது, கோயம்புத்தூரில் இருக்கிற கேம்பஸ்.
இதுவும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸ், தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய பொள்ளாச்சியில் கூடிய கேம்பஸ். நிறைய பேர் பொள்ளாச்சி அப்படின்னாலே ரொம்ப பயப்படுறீங்க. அதாவது வந்து எப்போ ஒரு தடவை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தனால பொள்ளாச்சினா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கேம்பஸை பொறுத்தவரை ரொம்ப டிசிப்ளின்டான கேம்பஸ், ஸ்டாண்டர்டான கேம்பஸ், நிறைய சீனியர் இருக்கிற கேம்பஸ். ஸோ ஒரு எந்த ஒரு பெரிய விளம்பரங்கள்லாம் இவங்க கொடுக்காதனால இவங்களாம் ஏதோ சரியாக வெளியில் வரல. பட் விளம்பரங்கள் அப்படிங்கிற பாயிண்ட் உங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நிறைய விளம்பரங்கள் வந்ததுனால சில கல்லூரிகளை மனசில் கொண்டு வந்துட்டு இந்த கல்லூரியில் மறந்தே போச்சு. அதனால் உங்களுக்கு எல்லாரும் ஞாபகப்படுத்துறேன். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல கேம்பஸ். ஆக்ட் நீங்கள் தாராளமாக போகலாம். 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கேம்பஸ். இன்னைக்கு நல்லாவே ட்ரெண்டிங்கில் சூப்பராக இருக்கக்கூடிய கேம்பஸ். பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, நல்லாவே வந்து ஒரு ஹை கிளாஸ் கார்பரேட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். இதுவுமே நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து கேபிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி கேபிஆர் இன்ஸ்டியூட். ஸோ இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டான கோயம்புத்தூரில் க்ரோயிங் கேம்பஸில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த ஸ்ரீ ஈஸ்வரும் சரி, கேபிஆரும் சரி, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்காங்க. லாஸ்ட் 4-5 இயர்ஸில் நல்லாவே ஒரு ஷோ வந்து வந்திருக்கு. நல்ல ஒரு க்ரோத் வந்து இவங்க காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 200 அவுட் ஆஃப் 180 ஆர் 179 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் இந்த காலேஜ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல காலேஜை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே சார், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் போடுறேன் சார், ஒரு வேளை எனக்கு கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜஸ் சொல்லுங்கள் சார், கோயம்புத்தூர்ல இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது, இல்லை தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் மிஸ் பண்ணக்கூடாத கல்லூரிகள்லாம் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தளவில் நல்ல காலேஜ். இங்கே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தேவைப்பட்டால் நீங்கள் சாய்ஸில் போட்டுக்கலாம். விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விஎஸ்பி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூர் இருக்கிறதும் சரி அல்லது கரூர் இருக்கிறதும் சரி, தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஜேசிடி காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட வேளாந்தவளம் அமிர்தா காலேஜுக்கு நியரஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸ்லாம் அதிகமாக விளம்பரம் இல்லாதனால உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இது என்ன, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஜேசிடி ஏதோ புதுசாக இருக்கே சார் அப்படின்னு கேட்குறாங்க. கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஈஸி ஆகட்டும், ட்ரிபிள் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், பெட்ரோலியம் ஆகட்டும், ஸோ பெட்ரோலியம் இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லெபார்ட்டரி போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு இண்டஸ்ட்ரியல் அந்த ஸ்டாண்டர்டுக்கான லெபார்ட்டரி வந்து இங்கே இருக்குது. ஸோ கோரை பொறுத்தவரை தைரியமாக வந்து இந்த ஜேசிடி அப்படிங்கிற நீங்கள் தாராளமாக இறங்கலாம். அடுத்து வந்து ரத்னம் கேம்பஸ், டெக்னிக்கல் கேம்பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற கேம்பஸ், ஃபாஸ்ட் க்ரோத்து நல்லாவே கொடுக்குறாங்க. பட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் வேணுங்கிறவங்க வந்து இங்கே தாராளமாக போகலாம். கோருக்கு நான் வந்து பெருசாக அங்கே பார்க்கல, பட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கு கட்டணம் வந்து பரவாயில்லைங்க. கோர் அப்படின்னா நீங்கள் ஜேசிடி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். அதே மாதிரி டாக்டர் என்ஜிபி கொஞ்சம் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கு நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கிற கேம்பஸ். அடுத்து கேஜிஐஎஸ்எல்ங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கில் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற கேம்பஸ். ஏன் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்னு சொல்கிறேன்னா, இப்போ கேஜிஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு ஐடி பார்க் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தனம் போனீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடி பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி பார்க் அவங்களுக்கு இல்லைங்க, அவங்க வாடகை விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஐடி பார்க்கில் நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால பிளேஸ்மெண்ட்ஸுக்கான சில வாய்ப்புகள் இருக்கும். அங்கே படிக்கிற பசங்களை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கணும், எந்த ஒரு இதுவும் யாரும் கொடுக்கல. ஸோ அந்த பாயிண்ட்டை வச்செல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற இடத்துல ஒரு ஐடி பார்க் வாடகை விட்டுருக்காங்க. அது மாதிரி கேபிஆருமே ஒரு ஐடி பார்க் ஒன்று வாடகை விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே வாடகை விட்டதுனால வேணால் 1-2 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அங்கே படிக்கிற பசங்களை அப்படியே ஐடியில் சேர்த்துருவோன்னு சொல்லிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. படிச்சிங்க, ஸ்கில் இருந்ததுன்னா எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கூடிய கேம்பஸ். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடாத கல்லூரிகள். ஸோ இதே மாதிரி வந்து சென்னை சர்க்கிளில் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போகணும்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் இந்த லிஸ்ட் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இந்த காலேஜஸ் தாண்டி எனக்கு இன்னொரு காலேஜ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே சென்னையில் இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகிட்டு கூட கேம்பஸ் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி சென்னையில் டெவலப் ஆகிட்டு கூட கேம்பஸ்ன்னு பார்த்தா கண்டிப்பாக டானிஷ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேம்பஸ் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நல்ல க்ரோத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல க்ரோத்துங்க. பிரின்ஸ் பத்மாவதி, பிரின்ஸ் வெங்கடேஸ்வரனுடைய பிரின்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக கேட் எக்ஸாமினேஷன்ஸு, ஐஐடி, என்ஐடி இன்டர்ன்ஷிப்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸ் ஓரியன்டான ட்ரைனிங்ஸு இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ ஜேஎன்என்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயர் ஆன் இயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நிறைய பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. டானிஷில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெலெக்சுவல் பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மோல்ட் பண்ணுற விதம். எஸ்விசிடி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ், நல்லாவே க்ரோயிங் கேம்பஸ், சூப்பரான கேம்பஸ். ஃபீஸும் பார்த்தீங்கன்னா நாமினல் ஃபீஸுங்க. தாராளமாக வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம், சூப்பராக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கேம்பஸ். நிறைய வந்து உங்களுக்கு இந்த கேம்பஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180, 185 அண்ட் அபோவ் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஃபீஸ் கன்செஷன்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. தாராளமாக நீங்கள் போகலாம். வேலம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேலம்மாளுமே உங்களுக்கு சென்னையில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளியம்மை குரூப் ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கேசிஜி காலேஜ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்னையில் நான் வந்து போடணும் சார், எனக்கு நெக்ஸ்ட் நல்ல ப்ரிஃபரன்சஸ் நல்லா பண்ணிட்டு இருக்க காலேஜ் வந்து சொன்னீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ஸ்டாண்டர்டாக நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய கேம்பஸ் பார்த்தா இந்த கேம்பஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம்.
ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி நீங்கள் போகணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கக்கூடிய கேம்பஸ். அப்படி இல்லைனாலும் டெஃபினட்டாக செகண்ட் ரவுண்ட்ஸில் வந்து நான் வந்து மிஸ் பண்ணக்கூடிய கல்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த காலேஜ் எல்லாமே நல்ல ஃபாஸ்ட் க்ரோத்து, ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கொடுத்தா அவங்க டெவலப் ஆகங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போட்டு கூட ஒரு ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேம்பஸ் தாராளமாக இந்த கேம்பஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்குமே இந்த பெஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு சாயங்காலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு நான் லைவ் வரேங்க. லைவ்ல ஒரு சாய்ஸ் லிஸ்ட் நம்ம எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு டெமோவும் காமிக்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது காலேஜ் போகணும்னு நினச்சிருப்பீங்க, இந்த காலேஜ் நல்லா இருக்குமா சார், அந்த காலேஜ் நல்லா இருக்குமா சார், ஏன்னா நம்ம சில காலேஜ் வந்து விடுபட்டிருக்கலாம், அது உங்கள் மனசில் இருக்கலாம். ஸோ அந்த காலேஜ் எப்படி அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணாலும் தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலோடு நான் வரேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் போடுங்க. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பை பை.